ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் வழக்கம் போல் இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பற்றி நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். போன தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இருந்தாலுமே நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்டேட் என்னன்ட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு பொங்கலுக்கு கழிச்சு தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் நிறைய பேர் இன்னும் பொங்கல் முடிஞ்சிருச்சு, எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கமெண்டில் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. நானுமே அப்டேட்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள், அப்புறம் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அனுப்புனார். அதாவது அந்த பொங்கல் தொகுப்புலாம் என்ன, அதாவது கிட்டத்தட்ட 80% முடிவடைஞ்ச நிலையில் 20% கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஒரு சின்ன அதாவது நியூஸில் போட்டிருந்தாங்க. அதை எனக்கு அனுப்பியிருந்தார் ஒரு சப்ஸ்கிரைபரு. இந்த நியூஸ் ஒரு நியூஸில் தகவல் தான். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 85% நிறைவுன்னு போட்டிருக்காங்க. அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் இன்று வரை 85%, அதாவது 1.87 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிறைவு பெற்றுள்ளதாக கூட்டுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 85% நிறைவடைஞ்ச நிலையில் இன்னும் 15% கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தவங்களுக்கு அதுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. அதாவது ரிசல்ட்டுக்கும் அந்த பொங்கல் தொகுப்புக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா பொங்கல் தொகுப்பு முடிவடைஞ்ச நிலையில் தான் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பாருங்கள், என்ன சொல்கிறது, இன்னும் பொங்கல் தொகுப்புன்னு கொடுத்து முடியலை. அதாவது ஜனவரி 25 வரைக்கும் பொங்கல் தொகுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ப்ராசஸ்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ வர சான்ஸ் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜனவரி லாஸ்ட்டில் தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு February 1 அந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் அப்டேட்டுங்கிற பட்சத்தில் நான் சென்னை ஹெட் ஆஃபீஸில் கட்டாச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட டிஆர்பியில் கேளுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க அப்டேட் என்னன்ட்டு. சில சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஹெட் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது ஹெட் ஆஃபீஸில் தகவல் கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட டிஆர்பியில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பண்ணி சொன்னாங்க. ஏற்கனவே அந்த ஆடியோ கூட உங்களுக்காக சென்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம டிஆர்பியில் தான் கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிறைய மாவட்டத்தில் டிஆர்பி அட்டன் பண்ணல, அதாவது பிஸிங்கிறது கால் ரீச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன தான் பிரச்சனை, என்ன தீர்வு, எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன அப்டேட் தான் இது. நான் திரும்ப அப்டேட் கிடைச்சதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த பொங்கல் தொகுப்பு இந்த முடிவடையாத நிலையில் எப்போ முடிவடையுமோ அப்போ தான் இந்த ப்ராசஸ்லாம் கையில் எடுப்பாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பொங்கல் தொகுப்பு முடிஞ்ச உடனே உங்களுக்கு ப்ராசஸ்லாம் கரெக்டாக ரெடி ஆகிரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ இந்த பொங்கல் தொகுப்பு எப்போவுமே ஜனவரிக்குள்ளே முடிஞ்சிடும் பார்த்தேன். அதாவது உங்களுக்கு முந்தி அந்த மாதிரி முடிஞ்சுன்னு நினச்சேன். ஆனால் பொங்கல் தாண்டியுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜனவரி 25 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணதே பண்ணிட்டீங்க. கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஸோ இன்னொரு 10 days கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட்டை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜனவரி எண்டில் கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு தான் அப்டேட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய தடவை உங்களுக்கு நான் டிஆர்பிலையோ அல்லது ஹெட் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்டாச்சு. அவங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சாலுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வழக்கம் போல் நம்ம நிறைய தடவை உங்களுக்கு போன ரிசல்ட்லாம் பப்ளிஷ் பண்ணும்போது நிறைய தடவை உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு அவங்க உண்மையை சொல்லுவாங்கன்ட்டு நம்ம உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க சொல்லுவது பாதி தான் உண்மையாக இருக்கும், பாதி அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்டேட் நம்ம ஒன்று மினிஸ்டர் லெவலில் அப்டேட் கேட்கணும், அல்லது பேப்பரில் எதாவது நியூஸ் வருதா, இல்லை நியூஸில் எதாவது சொல்கிறாங்களா, அந்த மாதிரி உள்ள அப்டேட் தான் நம்ம கேட்க முடியும். அல்லது பெரியகருப்பன் சார் ஏதாவது ப்ரெஸ் மீட்டில் யாராவது கேட்டால் அவங்க ஆன்சர் பண்ணும்போது ஏதாவது தகவல் கிடைக்கா அப்படின்னு தான் நம்ம கேட்க முடியும். ஸோ மற்றபடி உங்களுக்கு அப்டேட் கிடைக்கிறது சான்ஸ் கிடையாது. அதில் அல்லது இந்த ரேஷன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்டால் அப்டேட் அதாவது மிகச்சரியான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சரியான முறையில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் அன்றைக்கி கூட பொங்கலில் பொங்கல் தொகுப்பு நான் வாங்க போகும்போது மேம்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பொங்கல் தொகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரியில் ஒரு எண்டில் விடுவாங்க மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நானும் விசாரித்து பார்த்ததில் உங்களுக்கு இந்த பொங்கல் தொகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரி எண்டில் தான் கொடுப்ப மாதிரி சொல்கிறாங்க ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட்டை கண்டிப்பாக பெற முடியும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் போன தடவை ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த தடவை லேட் ஆகக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்ப்பு அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும். அதாவது ஜனவரி எண்டில் சொல்லியிருக்காங்க. வேறு எதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு மேக் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அப்டேட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்டேட் வந்து இதுதான். மேக்ஸிமம் வந்து ஜனவரி எண்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பிப்ரவரி வரைக்கும் போகுமான்னு தெரியல. பிப்ரவரி 1 சொல்லியிருக்காங்க. ஜனவரி எண்டு அவ்வளோ பிப்ரவரி 1 இதுதான் என்னோடய அப்டேட்டு. மேக்ஸிமம் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணிட்டே இருங்க. அப்புறம் நேற்று சப்ஸ்கிரைபர் சொன்னார், வெப்சைட்டில் வந்து 2020 அதாவது 4க்கு அப்புறம் 2025ங்கிற மாதிரி வந்துச்சு. அதாவது 2025ன்னு காட்டுச்சு ப்ரோ, அது என்ன செக் பண்ணுங்கிற மாதிரி சொன்னார். ஸோ நான் வந்து செக் பண்ணிவிட்டேன். என்ன 2024 தான் இருக்குது. ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செக் பண்ணிவிட்டு என்னென்ன விசாரிச்சு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. மேக்ஸிமம் வந்து ரிசல்ட்டுக்கானது அப்டேட் வந்து வெப்சைட்டில் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா ரெட் லைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் விரும்பணும் அப்படின்னா அவங்க வந்து தகவல் அடிப்படையில் ரெட் லைனில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிட்டே இருங்க. மேக்ஸிமம் வந்து ஏதாவது அவங்க அப்டேட் கொடுத்தா அதில் ஷேர் பண்ணுவாங்க. வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ வெப்சைட்டில் வந்து தான் ரிசல்ட்டு வரும். அதனால வந்து அப்டேட் வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து ரிசல்ட்டு வந்து இந்த ஜனவரி எண்டில் வந்து வர வாய்ப்புகள் அதிகமான முறையில் இருக்குது. வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க. நானும் ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் கண்டிப்பாக இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த அப்டேட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோலாம் எதுக்கு போட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ ரிசல்ட்டு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து அப்டேட் இல்லாமல் வந்து வீடியோ போட முடியாது. ஸோ நான் விசாரித்த அளவுக்கு வந்து இந்த ஜனவரி எண்டில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தகவல் கிடைச்சதுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஏதோ சொல்லுங்காக சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட் அதாவது ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டதுனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜனவரி எண்டில் மேக்ஸிமம் வந்துடும் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு பிப்ரவரி 1 கூட 10க்குள்ளே கூட போக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எல்லா மாவட்டத்துலேயும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்னபடி உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள், சில மாவட்டங்கள் 10 மாவட்டம் விடலாம், அப்புறம் திரும்ப 5 மாவட்டங்கள் விடலாம், திரும்ப 3 மாவட்டங்கள் விடலாம். இந்த மாதிரி 3, 5, 10 இந்த மாதிரி விட்டுட்டு போவாங்க தவிர ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களும் வராது. நான் ஏற்கனவே சொன்னபடி உங்களுக்கு வந்து 2, 3 இந்த மாதிரி விட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 2, 3 கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது சென்னைக்கெலாம் இன்றைக்கி பாருங்கள், பேக்கரு மட்டும் இன்டர்வியூ முடிஞ்சிருக்கு. இன்னும் சேல்ஸ்மேனுக்கு இன்டர்வியூ அவங்களுக்கு வந்து அட்டெண்ட் பண்ணலை. ஸோ ஏதோ இஷ்யூ போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு. அதை சேல்ஸ்மேனு இதுக்கு முந்தைய உள்ள சேல்ஸ்மேனுக்குலாம் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கல அப்படின்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணதுனால இந்த சேல்ஸ்மேன் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் மற்ற மாவட்டங்கள் வந்து எல்லாமே ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க, ரிசல்ட் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துன்னு சொல்கிறாங்க. ரிசல்ட்டானது மேக்ஸிமம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் காலதாமதமாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பொங்கல் தொகுப்புன்னு கொடுத்து முடியலை. இது கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் போன தடவை வந்து மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து கால் பண்ணி அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த தடவை அதே மாதிரி வந்து மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி உங்களுக்கு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்குது. அதாவது சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக நாளைக்கு அல்லது உங்களுக்கு மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் அப்டேட் கொடுங்க, நானும் அப்டேட் கொடுக்குறேன். மேக்ஸிமம் வந்து ரிசல்ட்டு வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.